கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளை, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலேயும், தெற்கே தமிழ்நாடு தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 24 மாநிலங்களிலேயும், நேபாள் நாட்டில் 6 மாநிலங்களிலே 178 பணித்தளங்கள் அமைத்து 168 மக்கள் இனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நமது இந்தியாவில் இதுவரையும் செய்த மிஷனரி ஊழியத்தின் விளைவாக 4750 பேர் ஞானஸ்நானம் பெற்று 567 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். 29 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 22 கிராமங்களிலே ஆலய கட்டிட வேலைகள் நடைபெறுகிறது. 85 கிராமங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம். கட்டியுள்ள ஆலயங்களிலே பழங்குடி விசுவாச பெண்களுக்கு சுய வருமானம் பெருக கம்ப்யூட்டர் டெய்லரிங் தொழிற்பயிற்சி கொடுக்கிறோம். கண்ணீரோடு வாழுகிற நமது தேசத்து குடிமக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஆராதிக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசத்தில் 7 விடுதிகள் அமைத்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், கல்வி கொடுக்கிறோம். பகல் நேர பராமரிப்பு மூலம் 2 இடங்களிலே 148 குழந்தைகள் அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். மிஷன் இந்தியா 2030 ப்ராஜெக்ட் மூலமாக 100 மிஷன் சென்டர் உருவாக்கி, ஒரு சென்டர் மூலம் 100 உள்ளூர் மிஷனரி எழுப்பி, ஒரு உள்ளூர் மிஷனரி 10 சபை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டத்தோடு தரிசனத்தோடு உழைக்கிறோம். SMPM இயக்கத்துடன் இணைந்து ஊழியம் செய்ய பயிற்சி பெற்ற அனுபவம் நிறைந்த மிஷனரிகள் சுமார் 322 பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலுக்கு பின் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்க ஆலயம் கட்ட திறந்த வாசல். கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எந்த எதிர்ப்பும் இன்றி கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தி 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு நேரடியாக சுவிசேஷம் அறிவித்துள்ளோம். என்ன கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணியுள்ள ஆண்டவர் மக்கள் இனங்களை நமக்கு தருகிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திலே விந்திய சாத்புரா மலைத்தொடரிலே பீல், பௌரா என்ற ஆதிவாசி மக்கள் சுமார் 12 லட்சம் பேர் அடர்ந்த காடுகளிலே வாழுகிறார்கள். இம்மக்கள் நாங்கள் கடவுளுடைய சந்ததி என்று கூறுகிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்ததாலே கடவுள் உலகத்தை அழிக்கும் போது எங்களுடைய குடும்பத்தாரை 8 பேரை பாதுகாத்து இந்த மலையிலே ஒரு போட் மூலமாக கொண்டு வந்து இறக்கினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, 2030க்குள்ளாக இந்த மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 500 கிராமங்களிலே சபை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த பௌரா, பெயில் என மக்கள் பழங்குடி குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எழுதி வைத்து இந்த குழந்தைகள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், கட்சா ஆலயம் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய் தேவை. மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையாக அவருடைய கல்விக்கு 1200 ரூபாய் வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு 90,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் என்னும் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு ATG எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் நாம் பெற்றிருக்கிறோம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்த உங்களுடைய தீர்மானம் தான் என்ன? SMPM இயக்கத்தின் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை நேரடியாக அறிவிக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக எழுப்ப, குடும்பமாக தனிநபராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம்.